ஹாப்பி விநாயக சதுர்த்தி. வழக்கமாக நாம் தேங்காயையும் எள்ளையும் வச்சு தான் கொழுக்கட்டை செய்வோம். ஸோ வித்தியாசமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுவும் இல்லாமல் பிள்ளையாருக்கு பிடிச்ச பால் கொழுக்கட்டையும் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் ட்ரை ஃப்ரூட்ஸில் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நாம் எடுத்து வச்சுருக்க பொருள் பார்த்திங்கன்னா 250 ml பால் எடுத்து வச்சுருக்கோம், 1/2 கப் தேங்காய், 1/4 கிலோ அரிசி மாவு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் சுக்கு பொடிச்சது. முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக பால் சேர்த்து அதை நல்லா அரைக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி மாவு பிசைகிறதே பார்த்திங்கன்னா பால் வச்சு தான் பிசைய போகிறோம். இப்போ இதை நல்லா அரைச்சி இந்த மாதிரி வந்துட்டு லிக்விட் ஃபார்மில் இருக்கணும். இதை நம்ம மீதம் இருக்க பாலோடு வந்துட்டு கலந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சுக்கு ஏலக்காய் பொடியை வந்துட்டு சேர்த்து நல்லா ஒரு விஸ்கோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு நல்லா வந்துட்டு பீட் பண்ணிவிடுங்க. இதோட ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துடலாம். அடுத்து நம்ம ஸ்டவ்வில் வந்துட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம கலந்து வச்சுருக்க இந்த பாலை வந்துட்டு ஊற்றி கொதிக்க விட போகிறோம். இதை கொதிக்க விடும்போது நீங்கள் மாவுக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துருங்க. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் கலந்து அதை வந்துட்டு மாவை வந்து பிசைய போகிறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக வந்துட்டு வெறும் அரிசி மாவில் தான் வந்துட்டு சுடு தண்ணி வச்சு தான் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி பால் ஊற்றி இந்த ஏலக்காய் சுக்கு எல்லாம் கலந்து பண்ணும்போது அந்த மாவுக்கே வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இதோட வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நெய்யும் ஊற்றிடலாம். மாவு இந்த மாதிரி பிசையும் போது வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம உள்ள பூரணம் வச்சு தான் வந்து அந்த கொழுக்கட்டையை பிடிக்கணுன்னே அவசியம் இல்லை. இந்த மாவே வந்து நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். நெய்யை ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பால் நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாவில் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கலந்து நம்ம மாவை ரெடி பண்ணிடலாம். இது சூடாறினதுக்கப்புறமா நம்ம கையாலேயே பிசைஞ்சிடலாம். பட் இப்போ ரொம்ப பால் வந்து அப்படியே கொதிக்கிற நிலமையிலேருந்து நம்ம எடுத்ததுனால ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ யூஸ் பண்ணி அதை வந்துட்டு கலந்து விடுங்க. மாவில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அந்த பால் வந்து படுற மாதிரி. உங்களால் அந்த சூட்டில் வந்துட்டு மாவு பிசைகிறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் மாவை ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வந்துட்டு மூடி வச்சிடலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம திறந்து பார்க்கும்போது சூடும் ஆறி இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு மாவை பிசைய வசதியாக இருக்கும். இப்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாவை அந்த சூட்லேயே பிசைஞ்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நீங்கள் அந்த 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கும்போது அப்போ இன்னும் ஈஸியாக பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம அந்த ட்ரை ஃப்ரூட் பூரணம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 75 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன், 75 கிராம் முந்திரி எடுத்திருக்கேன், அதுக்கு 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன், 75 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம பாதாமியும் முந்திரியும் வந்துட்டு பவுடர் பண்ணிடலாம். இதை அரைக்கும் போது எப்பயுமே முழுசாக பவுடர் பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு அந்த கோஸ் பவுடர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதத்தில் வந்துட்டு 1 பாதியமாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம திரும்பவும் வந்துட்டு தேங்காய் வெல்லம் ரெண்டுத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால் அப்போ இன்னும் ரொம்ப பவுடர் ஆகிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயும் வெல்லத்தையும் வந்துட்டு இதோட போட்டு அரைச்சிடலாம். இந்த மாதிரி பதத்தில் வரும். இப்போ அதை சின்ன சின்ன உருண்டையாக வந்துட்டு நம்ம பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி கையில் கொஞ்சம் அந்த பூரணத்தை எடுத்து 2 கை யூஸ் பண்ணி வந்துட்டு அழகாக சின்ன ரவுண்டாக பண்ணிவிடுங்க. ஷேப் பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம அச்சில் அந்த பூரணத்தை வைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்.
இப்போ நம்மக்கிட்ட மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சு வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்களே வச்சு அழகாக இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்ய வைக்கலாம். பெரியவங்க பண்ணும்போது ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி ஒரு பால் ஷேப்பில் வந்துட்டு மாவை எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டு போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா நீங்கள் அந்த மாவை உள்ளே போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு உள்ளே தடவிடுங்க. இந்த மாதிரி மாவை உள்ளே போட்டுட்டு நல்லா அந்த ஷேப் வர்ற மாதிரி வந்துட்டு பண்ணிவிடுங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி குழந்தைங்க பண்ணாலே வந்துட்டு ரொம்ப அழகாக வரும் இந்த கொழுக்கட்டை. அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு பூரணத்தை எடுத்து உள்ளே வச்சிட வேண்டியது தான். பூரணத்தை நல்லா உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட வந்துட்டு பூரணத்தை வச்சுக்கலாம். இப்போது எப்படி வந்து மாவை வச்சு க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து நாம் அந்த அச்சில் வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணிடலாம். இந்த அச்சோட எண்டு வரைக்கும் நம்ம அந்த மாவை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்காக தான் சொன்னேன், நீங்கள் இன்னும் பூரணம் அதிகமாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு பூரணம் ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி பூரணம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கை வச்சு அதை சமமாக இருக்க மாதிரி வந்துட்டு தட்டிடுங்க. இப்போ நம்ம அந்த அச்சை வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த சைடில் இருக்க ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அழகான கொழுக்கட்டை வந்துட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு இட்லி குக்கர்லேயோ இல்லை ஒரு ஸ்டீமர்லேயோ வச்சு 5லேருந்து 10 நிமிஷம் வந்துட்டு நம்ம ஆவி கட்டி எடுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம கொழுக்கட்டையெல்லாம் ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது நான் ஃபுட் கலர் யூஸ் பண்ணி சும்மா அப்படி வந்து வரைஞ்சேன். நீங்களும் வந்துட்டு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம். விநாயகருக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு உகந்த எருக்கம்பூ மாலையும் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. சுவாமிக்கு நம்ம அந்த மாலையும் சாத்திட்டு கொழுக்கட்டையும் படைச்சாச்சு. இப்போ அடுத்தது பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் கொழுக்கட்டைக்கு நம்ம இப்போது 150 கிராம் மாவு, 100 கிராம் வெல்லம், 1 கப் பால், கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கோம். முதல்ல நம்ம மாவை ரெடி பண்ணலாம். அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம முதல்ல அந்த மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம பிசைறதுக்கு வசதியாக ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அந்த மாவோட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். தண்ணி கொதித்ததும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த மாவை வந்துட்டு பிசைய போகிறோம். மாவு பிசையறதுக்கு முன்னாடி முதல்ல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக சேர்த்து நம்ம ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ யூஸ் பண்ணி அதை கலந்து விடலாம். தண்ணியை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக சேர்த்திங்கன்னா அந்த மாவு வேஸ்ட்டாக போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த தண்ணி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா சூடாறுனதும் இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்து மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக வந்துட்டு உருட்டி வச்சிடணும். ரொம்ப குட்டி குட்டி உருண்டையாக இருந்தால் சீக்கிரம் வந்துட்டு பால் கொழுக்கட்டை வேகும். அதனால் இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்துட்டு பிடிச்சி வச்சுருங்க. அடுத்து நம்ம பேனோ இல்லை ஒரு பாத்திரமோ வச்சு அதில் தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ண போகிறோம். தண்ணியை கொதிக்க வச்சு அதில் வந்து வெல்லத்தை நம்ம உருக்க போகிறோம். தண்ணியோட லெவல் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொழுக்கட்டையெல்லாம் இந்த தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட தண்ணி வந்துட்டு இருக்கணும். அதே மாதிரி வெல்லம் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் தண்ணி சேருங்க. நம்ம வெல்லத்தை கரைக்கிற அளவுக்கு தான் வந்துட்டு இந்த தண்ணியை வந்துட்டு கொதிக்க விட போகிறோமே தவிர பாவெல்லாம் காய்ச்ச வேண்டாம். இப்போ வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாகவே கரைஞ்சிருச்சு. இப்போது நம்ம வந்துட்டு அந்த பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன சின்ன கொழுக்கட்டை,
ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு இந்த தண்ணியில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மொத்தமாக சேர்த்தாச்சு. அது கொஞ்சம் வந்துட்டு அந்த தண்ணியில் கிடந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நீங்கள் கரண்டியே சுத்தமாக யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு பால் கொழுக்கட்டையை வந்து திருப்பி விடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து தான் நீங்கள் வந்துட்டு கரண்டியே வந்து உள்ளே வைக்கணும், இல்லைன்னா பால் கொழுக்கட்டை உடஞ்சிரும். இப்போ நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூடாக இருக்கிறதுனால நான் ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லாவே வெந்திருக்கு. பார்க்க இப்படி இருக்கேன்னு யோசிக்காதீங்க, அது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக அரிசி மாவுன்றதுனால பார்க்க அப்படி இருக்குது, மற்றபடி நல்லாவே வெந்திருக்கு. கொழுக்கட்டை இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததும் நம்ம வந்துட்டு பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுருங்க. பால் சேர்த்து அது எல்லாம் நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் கொதித்து வந்ததுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பால் கலரெல்லாம் போய் அந்த வாசனையும் போய் நம்ம வந்துட்டு அது வெல்லத்தோடு மிக்ஸ் ஆகி அந்த வெல்லத்தோட கலர் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாலோட பச்சை வாசனை எல்லாம் போய் அந்த கலரும் மாறி நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போது வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தேங்காய் வந்து திருவி ஆட் பண்ணிங்கன்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இல்லை தேங்காய் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். தேங்காய் கலந்து நம்ம வந்துட்டு அந்த 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி சேர்ந்த பொடியை வந்துட்டு இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களோட கமெண்ட்ஸை பால் கொழுக்கட்டைக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொழுக்கட்டை ரெண்டுத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காமல் சதர்ன் ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.